ஹாய் மக்களே, அண்ணாமலை குடும்பம் சீரியல் ஏப்ரல் 7, 2026 என்ன நினச்சுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. சாரா ரவுடிங்களுக்கு ஃபோன் பண்ணி வெண்ணிலா கண்ணு முன்னாடி வருண் அடிக்கணும். வெண்ணிலா நேற்று எங்கிட்டே பணத்தை கொண்டு கொடுத்து வெண்ணிலா வருண வாழ்க்கையை விட்டு போக சொல்லி எங்கிட்டே சொல்கிறா. அவளுக்கு நல்ல பாடம் புகட்டணும்னா வெண்ணிலா கண்ணு முன்னாடி வருண் அடிக்கணும். அப்போ தான் அவள் கஷ்டப்படுவா. அதான் எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லி அந்த ரவுடிங்கள்கிட்ட சொல்கிறா. ரவுடிங்க சொல்கிறாங்க, என்ன மேடம் அவர் உங்களை கல்யாணம் பண்ணிக்க போகிறவர் தானே, எதுக்கு அவரையே அடிக்க சொல்கிறீங்க அப்படின்ட்டு கேட்கவும் இவ சொல்கிறா, அவர் அதனால தான் உயிரை மட்டும் விட்டுட்டு அவனை அடிங்கன்னு சொல்கிறேன். எவ்வளோ அடிக்க வேணாலும் அடிங்க, ஆனால் உயிர் மட்டும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ரவுடிங்கள்கிட்ட சொல்கிறா. உடனே அவங்களும் சரி மேடம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அண்ணாமலை பர்சனலாக ஒருத்தவங்களுக்கு ஃபோன் பண்ணி சாரா திரும்பியும் வருண் வாழ்க்கையில் வரா, அவளால் தான் எல்லா பிரச்சனையும் நடக்குது. சாரா கண்காணிக்க சொல்லி ஃபோன் பண்ணி ஒருத்தவர்கிட்ட சொல்கிறா. சரி மேடம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க வச்சிடுறாங்க. உடனே இவங்க வெளியில் வந்திருக்காங்க. வெளியில் சுற்றி பார்க்க வந்திருக்காங்க. அப்போதைக்கு எல்லோரும் சந்தோஷமாக நடந்து பேசிக்கிட்டே வந்துட்டுருக்கும் போது, என்னம்மா எப்படி இருக்குது இந்த ட்ரிப்பு அப்படின்னு சொல்லி அண்ணாமலை வான்மதிகிட்ட கேட்குறாங்க. வான்மதி மனசில், நீங்கள் கூட நந்தி மாதிரி இருக்கீங்க, எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு, ரொம்ப சந்தோஷமாக இருக்கத்த, நீங்கள் எங்கள் கூட இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் எக்ஸைட்மெண்ட்டாகவும் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறா. உடனே அங்கே சைக்கிளிங் போகிறாங்க. எல்லோரும் சைக்கிள் ஓட்டிகிட்டு அந்த மலையை சுற்றி வர மாதிரி சைக்கிளிங் போயிட்டுருக்காங்க. சைக்கிள் ரைடு போகிறத பார்த்துட்டு எனக்கும் ரொம்ப ஆசையாக இருக்குது சைக்கிள் ரைடு போகணுன்னு சொல்லி கௌதம்கிட்ட சொல்கிறா. சரி போயிட்டு வாங்க அப்படின்னு கௌதம் சொல்கிறாரு. நான் தனியாக போக மாட்டேன், நான் உட்காந்துக்கிறேன் முன்னாடி, நீங்கள் என்னை வச்சு ஓட்டுங்க அப்படின்னு சொல்லி கௌதம்கிட்ட சொல்கிறாரு. கௌதமுக்கு ஒன்றும் சொல்ல முடியல, அண்ணாமலை எல்லோரும் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாரு. அண்ணாமலை வருண்கிட்ட கேட்குறாங்க, நீனும் போகலையாப்பா சைக்கிளில் ரைடு போகலையா வெண்ணிலா கூட அப்படின்னு கேட்கவும், எனக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைம்மா அப்படின்னு சொல்கிறாரு. நீ உனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கலாம், வெண்ணிலாக்கு அந்த ஆசை இருக்கும்ல, வெண்ணிலா கூப்பிட்டு நீனும் வெண்ணிலாவும் போயிட்டு வாப்பா வரும்னு சொல்லி அண்ணாமலை சொல்கிறாங்க. அவங்க அம்மா சொல்கிறேன்ல போயிட்டு வா அப்படின்னு சொல்லி வருண்கிட்ட சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. 2 பேரும் ஃபஸ்ட்டு 2 ரவுண்டு 3 ரவுண்டு போயிட்டு வந்துடுறாங்க. 2 பேரும் நேருக்கு பார்த்துக்குறாங்க. அப்போ கௌதம் சொல்கிறாரு, என்னடா வருண் பொண்டாட்டி கூட ரொம்ப சந்தோஷமாக ஜாலியாக ரைடு போல இருக்கே அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுறாரு வருண் கௌதம். சரின்னு சொல்லிட்டு திரும்பியும் 2 ரவுண்டு போகலான்னு சொல்லிட்டு திரும்பியும் போகிறாங்க. அப்போ கௌதம்கிட்ட சொல்கிறா வான்மதி, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் உங்க கூட இந்த ரைட் போகிறது, வாழ்க்கை ஃபுல்லாக இதே மாதிரி போயிட்டே இருக்கணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லவும், நான் தான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன்ல எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு, அதுக்கு முன்னாடி ஏன் அவசரப்படுறீங்க அப்படின்னு சொல்லி கௌதம் சொல்கிறாரு. என்னோட ஆசையை தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லவும், எனக்கு ஆசையாக இருக்குது உங்க கூட இது மாதிரி ரவுண்ட் போகிறது, ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லவும், எனக்காக இன்னும் 2-3 ரவுண்ட் போகலாம் அப்படின்னு சொல்கிறா. உடனே கௌதமும் சரின்னு சொல்லிட்டு 2 பேரும் ரைட் போகிறாங்க. திரும்பவும் வெண்ணிலாவும் வருணும் சைக்கிளில் ரைட் போயிட்டே இருக்காங்க. அப்போ ஒரு இடத்துல நின்று இறங்கு அப்படின்னு சொல்லி இறங்க சொல்கிறாரு வெண்ணிலாவை. வருண் இறங்க சொல்லி, நேற்று சாரா பார்க்க போனியா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்கிறா. எதுக்கு போனேன் அப்படின்னு கேட்கவும், எனக்கு நீங்கள் எங்கள் வாழ்க்கையில் வந்தது எனக்கு பெரிய சந்தோஷம், உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும், என் வாழ்க்கையில் இனிமேல் உங்களை விட்டால் எனக்கு யாரும் கிடையாது, நீங்கள் எனக்கு வேணும், அதனால தான் எப்படியாச்சும் உங்களை திருப்பி கொடுத்துருங்கன்னு சொல்லி அவங்கள்ட்ட கேட்கலான்னு போனேன். அப்படி என் புருஷன் தான் எனக்கு வேணும், அது எங்கள் வாழ்க்கையிலேருந்து போயிடுங்கன்னு சொல்லலான்னு போனேன்னு சொல்லி சொல்கிறா. உடனே நீ பணம் எடுத்துகிட்டு போய் கொடுத்து இது மாதிரி அவள்கிட்ட என்னை வச்சு பேரம் பேசியிருக்கியா, நீ தான் காசுக்காக என்னை கல்யாணம் பண்ணியிருக்க, அவள் என்னை உண்மையாக லவ் பண்ணுறா, என்னை உண்மையாக கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறா, அதனால் அவள்கிட்ட காசை காமிச்சு பேரம் பேசினா அவள் இந்த காசை தூக்கி போட்டா, நான் தான் வேணும்னு சொல்லி, இதே மாதிரிலாம் இனிமேல் நெக்ஸ்ட் டைம் நடந்துச்சு நீ எங்கள் வாழ்க்கையிலே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவளை திட்டுறா. உடனே சைக்கிள் நவுத்தி கிளம்பலான்னு கிளம்புறாங்க. அப்போ என் சைக்கிளில் பஞ்சர் ஆகிடுது, எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் அப்படின்னு சொல்லி வருண் வெண்ணிலாவை திட்டுறாரு. உடனே நீ இங்கே இரு, நான் இங்கே யாராச்சும் இருக்காங்களான்னு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி போகிறாரு. அந்த இடத்துல யாருமே இல்லை, காடு மாதிரி இருக்குது. ரொம்ப நேரமாக இவளும் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கா, அங்கே வர காணோம். அப்போதைக்கு 4-5 ரவுடிங்க வெண்ணிலாட்ட எங்கே உன் புருஷன் அப்படின்னு கேட்குறானுங்க. இவ ஓடுறவும் பின்னாடியே தொடர்ந்து ஓடுறானுங்க. அப்போதைக்கு வருண் வெண்ணிலா இங்கே தான் நிற்க சொன்னோம், எங்கே காணும் அப்படின்னு தேடுறாரு. உடனே பின்னாடியே அவன் நடந்து எங்கே போனான்னு தேடிட்டு போகிறாரு. இவங்க வெண்ணிலாவை பிடிச்சி எங்கே உன் புருஷன் அப்படின்னு சொல்லி கேட்குறானுங்க. ஏன் புருஷன் இதுக்கு தேடுறீங்க, என்னை விட்டுருங்க, நான் போகணும் அப்படி
எங்கள் வீட்டுக்கார் இங்கே தான் பக்கத்தில் இருக்கார், வந்தாருன்னா அவ்வளோதான் நீங்களாம் அப்படின்னு சொல்கிறா வெண்ணிலா. உன் புருஷனை தேடி தான் வந்தோம், எங்கே அவன் எங்கன்னு சொல்லு அப்படின்னு சொல்லவும், நான் என் புருஷனை காட்டி கொடுக்க மாட்டேன், என்ன எனக்கு என்ன ஆனாலும் சரி அவரை நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லி திரும்பவும் ஓடி ரொம்ப தூரமாக ஓடுறா. அவனுங்களும் பின்னாடி துரத்துட்டே போகிறானுங்க. ஒரு மரத்தடியில் போய் நின்று ஒளிஞ்சிக்கிறா. அவனுங்க தேடிட்டே வரானுங்க, அவளை பார்க்கல. பின்னாடி வந்து கையால் அவளை தொடுற மாதிரி ஒரு கை வருது. அது யாருன்னா வரும்னு. எங்கே போனேன் அப்படின்னு வந்து வருண் தேடிட்டே வராரு வெண்ணிலாவை. அப்போதைக்கு இவளை பார்த்துட்டு எங்கே போனேன்னு சொல்லவும், இது மாதிரி ரவுடிங்க வந்து துரத்திட்டு வராங்க, உங்களை தாங்க ரொம்ப எங்கன்னு விசாரிக்கிறாங்க, அங்கே வந்து கையில் வந்து நிறையா கட்டை கம்பெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்காங்க, பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லவும், நான் பார்த்துக்கிறேன் வான்னு கூட்டிகிட்டு போகிறா. 2 பேரும் பாதி தூரம் நடந்து போயிட்டே இருக்காங்க. அப்போ திடீர்னு அவனுங்க வந்துடுறானுங்க, ரவுடிங்கெல்லாம் வந்து அடிக்கிறானுங்க. ஃபஸ்ட்டு வந்து வருண தலையிலே அடிக்க போகிறப்ப இவ பார்த்துட்டு போய் குறுக்க போயிடுறா. தலையில் பின்னாடியே மண்டையிலே அடிச்சிடுறானுங்க வெண்ணிலாவை. வருண் அதை பார்த்துட்டு வெண்ணிலா தாங்கி பிடிச்சிட்டு கூப்பிட்றாரு. அதுக்கு அவரை மடியில் வச்சுக்கிட்டு இருக்கும் போதே பின்னாடி அவர் மண்டையில் 2 பேர் வந்து வருண் மண்டையிலே அடிச்சிடுறானுங்க. அவர் அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு. வெண்ணிலா கொஞ்சம் கான்ஷியஸாக இருக்கா. ஏங்க வருண் ஏந்திரிங்க அப்படின்னு சொல்லி அவளை கூப்பிட்டுட்டே இருக்கும் போது ரவுடிங்க திரும்பியும் அடிக்க போகிறாங்க. அப்போதைக்கு ஒரு லாரி வருது. அதில் மக்கள் கொஞ்சம் பேர் இறங்கி வந்து 4-5 பேர் இறங்கி வராங்க. இறங்கி வந்து என்ன பண்ணுறீங்க அவங்கள அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு வரவும், இவங்க ஓடிடுறானுங்க எல்லோரும் வராங்கன்னு சொல்லிட்டு. ஓடிட்டு காப்பாற்றுங்க, இது மாதிரி மண்டையில் அடிச்சுட்டு போயிட்டாங்க ரவுடிங்க அப்படின்னு சொல்லவும், அவங்க வந்து லாரியிலேயே வந்து கூப்பிட்டு போகிறா ஹாஸ்பிட்டலுக்கு. போகிற டிரைவர்கிட்ட ஃபோன் வேணும்னு சொல்லி கூப்பிட்டு கேட்டு ஃபோன் பண்ணுறா அவங்க அம்மாவுக்கு, வருண் அம்மாவுக்கு, அண்ணாமலைக்கு ஃபோன் பண்ணி, அத்தை இது மாதிரி ரவுடிங்க வந்து எங்களை துரத்திட்டு வந்தாங்க, வருணை பின்மண்டையில் அடிச்சுட்டாங்க, நான் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிட்டுருக்கேன், நீங்கள் வாங்க, பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டல் தான் போகிறோம் அப்படின்னு சொல்லவும், வருணுக்கு ஒன்றாகாது நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு கௌதம், வான்மதி, அண்ணாமலை எல்லோரும் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. அப்போதைக்கு டாக்டர் ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்ருக்கும் போது டாக்டர் வெளில வராங்க. ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு, என்னாச்சு என் பையனுக்கு அப்படின்னு கேட்கவும், இது மாதிரி ஒன்றும் பெரிய அடிலாம் இல்லை, பின் மண்டையில் வந்து காயம் இருக்குது, அதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கோம், அவர் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கண் முழிச்சிருவார், நீங்கள் பார்க்கலாம், ஒன்றும் பெரிய அடிலாம் கிடையாது, பயப்படாதீங்கன்னு சொல்லவும், அப்போ தான் அவளுக்கு வந்து நிம்மதியாகவே இருக்குது அண்ணாமலைக்கு. வெண்ணிலா வந்து யார் என்னன்னு விசாரிக்கிறா அண்ணாமலை. ஒன்று யாராச்சும் பார்த்துருக்கியாம்மா இதுக்கு முன்னாடி, அவங்க யார் அந்த ரவுடிங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், அது அவங்கள யாரையும் இது பண்ணி பார்த்ததில்ல, ஆனால் அடையாளம் தெரியுமான்லாம் கேட்குறா. தெரியும் அப்படின்னு சொல்லவும், டாக்டர்கிட்ட நர்ஸ் வந்து சொல்கிறாங்க கண்ணு முழிச்சிட்டாங்க வரும்னு சொல்லவும், எல்லோரும் ஓடி போய் வருணை பார்க்க ஓடுறாங்க. வருண்கிட்ட வந்து எப்படி பார்க்க நல்லா இருக்கேன்னு அண்ணாமலை கேட்குறாங்க. நல்லா இருக்கம்மா, நீங்கள் வருத்தப்படாதீங்க, எனக்கு ஒன்றும் பெரிய அடிலாம் இல்லை, நான் நல்லா இருக்கேன், வருத்தப்படாதீங்கம்மா அப்படின்னு சொல்கிறாரு. உடனே வருணை பார்த்துட்டு, இவளுக்கும் தானே பின்மண்டையில் அடிபட்டிருக்கு, அதோட மயங்கி விழுந்துடுறா வெண்ணிலாவும். அதோட இந்த எபிசோட் முடியுது. நாளைக்கு எபிசோடில் பார்க்கலாம். பாய் மக்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க.